மேலே பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் ஒரு ஸ்டடி யூனிட் கொடுத்துருக்கோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹால், ஸ்டோரேஜு, 2 பெட்ரூம், பார்ட்டிஷன்ஸு, டைனிங் ஏரியா, அது ஃபுல்லாகவே கரெக்டாக இருக்குது இந்த ஸ்பேஸு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சைல்டு உட்காந்து படிக்கிற மாதிரி ஒரு ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்கோம். 2 சைடுமே நான் 2 ட்ராஸ் கொடுத்துருக்கோம். பாருங்கள், இந்த ஸ்லாப் பாருங்கள் என்ன வெயிட்டாக இருக்கும் பாருங்கள். ஃபுல் லென்த்து ஸ்லாப் கொடுத்துருக்கோம். அப்படியே பின்னாடி வந்து ஒரு லூவர்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் வந்து இந்த ஏரியா வந்து ஸ்டடி டேபிள் ஒரு பர்சன் உட்காந்தா போதுன்னு நினச்சிட்டாங்க. நாங்கள் தான் இந்த லைன் கரெக்டாக எடுத்து இந்த லைன் தெரியாமல் இருக்கிறதுக்கு பேனலிங் பண்ணி அதுக்கு மேலே ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். இது டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் கொடுக்கலாம். இங்கே வந்து நம்ம டிண்டர் கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஒயிட்டுக்கு டிண்டர் கிளாஸ் கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த டிண்டர் கிளாஸ் கொடுத்துருக்கோம். பாருங்கள், இப்போது நீங்கள் வீடு கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இனிமேல் தான் பண்ண போகிறேன். சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க, சார் நாங்கள் உள்ளே வந்து 2 இயர்ஸ் ஆச்சு, 5 இயர்ஸ் ஆச்சு, எனக்கு இந்த லைட் ப்ரொவிஷன் கொடுக்கலன்னு சொல்லுவாங்க. ஸோ தாராளமாக பண்ண முடியும். நீங்கள் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நம்ம இன்டர்வியூ பண்ணும்போது உங்களுக்கு என்ன நீட் இருக்கோ, எங்கே லைட் தேவைப்படுதோ நம்ம அங்கே ஒயர் எடுத்து நம்ம பண்ணிக்கலாம், தாராளமாக பண்ணிக்கலாம். புதுசாக வீடு கட்டுறவங்கள்ட்டும் சொல்லுங்கள், உங்களுக்கு லைட்ஸ் எங்கெங்கே பார்ட்ஸ் வேணுமோ, கிச்சனில் வந்து ஸ்ட்ரிப் லைட்ஸ் வேணும், ப்ரொஃபைல் லைட்ஸ் வேணும், வால் பாட்ஸில் இந்த இடத்துல லைட்ஸ் வேணும், தென் பெட்ரூம்குள்ளே வார்ட்ரோப்குள்ளே லைட்ஸ் வேணும், லாஃப்ட்டுக்குள்ளே லைட்ஸ் வேணும், அந்த மாதிரி விரும்புனீங்கன்னா இன்ஜினியர்ஸ் சொல்லுங்கள். அதுக்கு அந்த ப்ரொவிஷன் வயர்ஸ் விட்டுருவாங்க. நம்ம